அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாம்சங் யூஸராக இருந்தால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவிலேயே பேன் ஆச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். விவோ V25 சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் Geekbenchல லிஸ்டிங்காக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக்னிக்கல் நம்பர் 898. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். BGMI இந்தியாவில் பேன் ஆகிடுச்சுன்னு ஒரு குரூப் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இன்னும் சில பேர் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்தியாவில் இது வந்து பேன் ஆகிடுச்சா பிளாக் ஆகிடுச்சா அப்படிங்கிறது வந்து இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரலை. ஏன்னா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணவங்க எல்லாருமே விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் அஃபிஷியல் பேன் வந்து இந்தியாவில் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இதை ஏன் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது சேம் ரீசன் தான். பப்ஜி அண்ட் டிக்டாக்கை எதுக்கு ரிமூவ் பண்ணாங்க? நேஷ்னல் இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி, அதாவது செக்ஷன் 69A IT ஆக்ட் கீழே தான் வந்து பப்ஜி டிக்டாக் நிறைய சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து BGMIயும் அது கீழே தான் வந்து இங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேன் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. கிராஃப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. கிராஃப்டன் ஒரு கொரியன் கம்பெனி தான், சைனீஸ் கம்பெனி கிடையாது. பட் அவங்களுடைய ஸ்டேக்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tencent, இவங்க வந்து சைனீஸ் கம்பெனி. ஸோ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி வந்து நிறைய சோர்சஸ் மூலிமா தெரிய வந்ததுனால தற்சமயம் வந்து இதை பிளாக் பண்ணியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியல் பேன் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ பார்க்கலாம், BGMIயும் பப்ஜி டிக்டாக் மாதிரி இந்தியாவில் பேன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து ப்ரைவேட் டெலிகாம் செக்டார்ஸ் தான் வந்து பிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. பிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10 5G பேண்டுக்கு பண்ணுறாங்க. 600 MHz ஆரம்பித்து 26 GHz வரைக்கும் இங்கே பிட்டிங் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 700 MHz வந்து ஜியோ டேக் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வெளியாக இருக்க ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை பேண்ட் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இங்கே லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 10க்கு 10, அதாவது 10 5G பேண்டும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆர் சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல டெல்லி தான். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஆந்திரா, கர்நாடகா, ஹரியானா, யூபி இந்த ஸ்டேட்ஸில் வந்து உங்களுக்கு 10 5G பேண்டும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக வந்து 9 5G பேண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாடு, குஜராத், பஞ்சாப் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எது மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 MHz வந்து தமிழ்நாடு கொடுக்கல. ஸோ 2100 MHz அப்படின்னு நான் சொல்கிறது வந்து N1 வந்து தமிழ்நாட்டில் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. 8 5G பேண்ட்ஸ் வந்து அசாம், கேரளா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்ட், ஹரியானா இது எல்லாமே வந்து 8 5G பேண்ட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே 7 5G பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மினிமம் 7 5G பேண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, மேக்ஸிமம் 10. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட் அவைலபிளாக இருக்குது. N1 தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு தெரியுது. நீங்கள் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் தான் இது. சாம்சங் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் கிடையாது. ஃபஸ்ட்டு S21 சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுக்க போகிற யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் மோட். இந்த ரிப்பேர் மோட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது சர்வீஸ் சென்டரில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸோ இல்லை உங்களுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷனை யாரும் ஆக்சஸ் பண்ணாமல் லாக் பண்ணக்கூடிய ஒரு மோட் தான் இந்த ரிப்பேர் மோட். இது வந்து சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் எங்கே இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர் அந்த ஆப்ஷன் போனதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ரிப்பேர் மோட் எனேபிள் ஆகும் அப்படின்னு தெரியுது. உங்களது ஒருவேளை சாம்சங்குடைய S21 சீரீஸ்னால் இந்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். மற்ற டிவைசஸ்க்கெலாம் ஃபியூச்சரில் இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க. இந்த ரிப்பேர் மோடில் போயிட்டு நீங்கள் எந்தெந்த ஆப்ஸை லாக் பண்ணணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷன் வந்து சர்வீஸில் சென்டரில் யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாக் பண்ணி நீங்கள் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா வந்து சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சு மறுபடியும் நீங்கள் அன்லாக் பண்ணுற மாதிரி இந்த ரிப்பேர் மோட் வந்து சாம்சங்கில் ஃபஸ்ட்டு S21 சீரீஸ்க்கு இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறாங்க.
சாம்சங் உடைய ஃபோல்டபிள்ஸ் அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட் 10 அன்னைக்கு இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பட் லான்ச்க்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரெண்டர்ஸ் தான். இது கூடவே கலர் வேரியன்ஸும் தெரிய வந்திருக்கு. சாம்சங் உடைய ஃபோல்ட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோல்ட் 3 எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான். ரேயர் சைடில் ட்ரிபிள் சென்சார்ஸோட வரப்போகுது. பட் வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் வைடாக இருக்குது, நேரோவாக இல்லாமல் வைடாக இருக்கிற மாதிரி வந்து இங்கே இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங் உடைய ஃபோல்ட் 4 வந்து 4 கலர்ஸ்லேயும் உங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பீச், கிரே கிரீன், ஃபேண்டம் பிளாக், பர்கண்டி இந்த 4 கலர்ஸில் வரலாம் தெரியுது. ஸோ இந்தியாவில் என்ன கலர்ஸ் கொண்டு வருவாங்கன்னு லான்ச் அன்னைக்கு தான் தெரியும். அதே சாம்சங் உடைய Z Flip 4 இதோட அஃபிஷியல் ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Flip 3 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. கவர் ஸ்க்ரீன் மட்டும் ஸ்லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. எக்ஸாக்ட் சைஸ் நமக்கு தெரிய வரல. அகைன் இதோட கலர் வேரியன்ஸும் வந்து இங்கே ரிவீல் ஆயிருக்கு. கிராஃபைட், பிங்க், கோல்ட், போரா, பர்பிள், ப்ளூ ஆர் லைட் ப்ளூ கலர் இந்த 4 கலர் வேரியன்ஸில் Z Flip 4 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கலர் வேரியன்ஸ் அண்ட் அஃபிஷியல் ரெண்டர் ரிவீல் ஆயிருக்கு. அதோட சாம்சங் அன்பேக் ஈவெண்ட்டில் வாட்ச் அண்ட் பட்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வாட்ச் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன வாட்ச் 4 விட ப்ரீமியம், அதாவது காஸ்ட்லியாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இங்கே வந்து இவங்க யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் அண்ட் செராமிக் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது வந்து காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால வாட்சும் வந்து காஸ்ட்லி ஆகலாம். அதோட வந்து பேட்டரி லைஃப் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. அதே பட்ஸ் 2 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதோட கலர் வேரியன்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ இதோட ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 18,000 கிட்ட இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ போன வருஷம் லான்ச் பண்ணதை விட காஸ்ட்லியாக வரப்போகுது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து தெரிய வந்திருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 24 பிட் வந்து இன்டகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. விவோ இந்தியாவில் நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறது அவங்களுடைய கேமரா சென்ட்ரிக் V சீரீஸ் தான். இந்த சீரீஸில் நம்ம பார்த்தது வந்து விவோ V25 ப்ரோ. அவங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் விராட் கோலி கையில் இருந்த ஸ்மார்ட் ஃபோன் V25 ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்தது. அதுதான் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு தெரிய வந்தது. இது மீடியாடெக் டைமென்சிட்டி 1300 அப்படின்னு நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் கீக் பெஞ்சில் லிஸ்டிங் ஆயிருக்கு வேறு மாடல் நம்பரோட. இது விவோ V25. எஸ், ஆல்ரெடி வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் ஆயிருந்தது. அது SCR ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. இப்போ இது V25 அப்படின்னு தெரியுது. இதுவும் மீடியாடெக் டைமென்சிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ 2 5G டிவைஸ், ஒன்று விவோ V25 ப்ரோ, இன்னொன்று விவோ V25. இந்த மானிக்கர்ஸில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த மாதம். ஆப்பிளுடைய எக்ஸைட்டிங் ஃப்ளாக்ஷிப் ஐஃபோன் 14 சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச்க்கு முன்னாடி இதோட அவுட்லுக், டிசைன், கேமரா மாடியூல் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட மோடம். எஸ், ஐஃபோன் 14 சீரீஸில் இவங்க யூஸ் பண்ண போகிற மோடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் உடையது. குவால்காம் உடைய X65 இந்த மோடம் தான் இவங்க இன்டகிரேட் பண்ணுறாங்க. அகைன் இந்த மோடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் ஆல்மோஸ்ட் எல்லா டிவைஸ்லையும் இதான் யூஸ் பண்ணுறாங்க. இது mmWave அண்ட் sub-6 ரெண்டுமே வந்து கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு மோடமோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஸோ ஐஃபோன் 14 சீரீஸ் 5G பெஸ்ட்டாக கம்பேட்டபிளாக இருக்கிறதுக்காக இந்த மோடம் யூஸ் பண்ணுறாங்க. மோட்டோவுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் X30 ப்ரோ முதல்ல சைனாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவுட்லுக் டிசைன் பார்த்துருந்தோம். இது 200 மெகா பிக்சல் சென்சாரோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் இதோட கீ ஃபீச்சரும் கூட. இது கூடவே அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ஓட வருது. 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், OLED பேனல்னு இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. OnePlus 10T கிங் ஆஃப் மல்டி டாஸ்கிங். எஸ், ஏன்னா இது 16 GB ரேம் வேரியண்ட்டில் லான்ச் ஆகுது. நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இன்னொரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ அலர்ட் ஸ்லைடர் இல்லாததை காம்பன்சேட் பண்ணுற வகையில் 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 16 GB ரேம்னு இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட OnePlus 10T இந்தியாவில் வரப்போகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்ன புது சேஃப்டி ஃபீச்சர் இவங்க கொடுக்க போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 16 GB ரேம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரபு. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.